ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகப் பெருமான் வழிபாடு, அதாவது விநாயகருக்கு எந்த பொருட்களால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். விநாயகப் பெருமான் முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர். அவரை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும். விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகுதான் எந்த காரியத்தையும் நாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு நடைபெறும் பூஜைகள் போல் அவருக்கு நடைபெறும் அபிஷேகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. விநாயகரை எந்தெந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம், பூஜை, வழிபாடு அப்படின்னு நம்ம தினமும் செஞ்சிட்ருப்போம். ஆனால் ஒரே ஒரு பொருளை வச்சு அபிஷேகம் செஞ்சாலும் அது எந்த தெய்வத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனால அந்த பொருள்னால கிடைக்கும் பலன் அப்படிங்கிறது மாறுபடும். அப்படி முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு எந்தெந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். விநாயகப் பெருமான் மிக எளிமையான கடவுள். அவருக்கு விசேஷமாக பெரிய அளவில் பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் எளிமையாக மஞ்சள், சந்தனம், சாணம் இப்படி எதை வச்சு நாம் இந்த பொருட்களில் எதை வச்சு வேணாலும் விநாயகர் உருவத்தை பிடிச்சு வச்சாலும் உடனடியாக அதில் ஆவாகனம் ஆயிடுவார். அந்த பிள்ளையாருக்கு பக்தியோட ஒரே ஒரு அருகம்புல்லை வச்சு வழிபாடு செஞ்சாலும் உடனடியாக மனம் மகிழ்ந்து அருளை வாரி வழங்கக்கூடியவர். எவ்வளவு எளிமையாக தன்னை வழிபட்டாலும் அந்த பக்தனுக்காக இறங்கி அருளக்கூடிய குழந்தை மனம் படைத்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பிள்ளையார் அப்படின்ற திருநாமம் கூட வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம பிள்ளையாருக்கு அபிஷேக பொருட்களும் அதோட பலன்களும் நாம் பார்க்கலாம். இப்போது சந்தனம் இருக்குது இல்லையா, அதில் சந்தனத்தால் நாம் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அதே போல் தேன் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா கடன் தொல்லை நிறைய இருக்குது, உங்களுக்கு கடனால் கஷ்டப்படுறீங்கன்னா தேன் வச்சு அபிஷேகம் செய்யுங்க. அதே போல் விபூதி, உங்களுக்கு நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா விபூதியால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சள், மங்கள காரியங்கள் நடக்கணும், வீட்டில் நல்ல நிகழ்வுகள், நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறமா அன்னம், தனம் தானியம் பெருகணும் அப்படின்னா அன்னத்தால் அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், மனசில் தூய்மையான எண்ணங்களும் பக்தியும் நமக்கு கிடைக்கும். நல்ல எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கணும், அதுக்காக நாம் நல்லெண்ணெய் சாற்றி அபிஷேகம் செய்யலாம். அப்புறம் தண்ணீர், மன அமைதி கிடைக்கும். ரொம்ப மனசு குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா எளிமையான வழிபாடு தண்ணீர் ஊற்றி நாம் அபிஷேகம் பண்ணலாம். அப்புறமா பால், குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆயுள் விருத்தி கிடைக்கும். அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தயிரால் அபிஷேகம் செய்யுங்க. அப்புறம் இளநீர், கஷ்டங்கள், தீராத கஷ்டங்கள் நீங்கும். அப்புறம் கரும்புச்சாறு, வியாதிகள், நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, தீராத வியாதி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது நீங்கும். கரும்புச்சாறால் அபிஷேகம் செய்யுங்க. அப்புறமா அரிசி மாப்பொடி, இது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இதில் உங்களுக்கு எந்த வேண்டுதல் நிறைவேறணுமோ இல்லை என்ன தேவை இருக்குதோ அதுக்கு ஏற்ற பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே அபிஷேகம் செய்கிறதாக இருந்தால் கூட இந்த பொருட்களை வச்சு பிரதான அபிஷேகம் கொண்டு நாம் செய்யலாம். இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து தினமும் 9, 11, 21 ஆகிய எண்ணிக்கையில் இந்த நாட்களில் நீங்கள் செய்யுங்க. அப்படி முடியாதவங்க வாரந்தோறும் புதன்கிழமை செய்யுங்க. அதே போல சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு இந்த அபிஷேகங்களை செஞ்சு அருகம்புல் மாலை கட்டி போட்டு
வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானோட அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமே நிறைவேறும். விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி அவர் முன் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யணும். அதிகாலையில் விநாயகருக்கு இந்த அபிஷேகங்களை செய்கிறது சிறப்பு. அதிலையும் வன்னிமரம் மற்றும் அரசமர விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புனே சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுங்க. இப்போ இதில் நான் சொன்னேன் இல்லையா எந்த பிரச்சனைக்கு என்ன பொருள் அப்படின்னு, அதுக்கு ஏற்றாற்போல் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இல்லை நீங்கள் போக முடியலை அப்படின்னா வீட்டில் விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு நீங்கள் இந்த பொருட்களில் வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.